அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணத் தருவாயில் இருப்போரிடம் சென்றால் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் ஆவார்கள் என்பதை உரக்க கூறுங்கள். அதனை ஓதும்படி நோயாளியிடம் சொல்லாதீர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணத் தருவாயில் இருப்போருடன் நீங்கள் இருந்தால் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிய வண்ணம் இருங்கள். ஆதாரம் முஸ்லிம். மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்போரிடம் திருக்குர்ஆனின் 36வது அத்தியாயமான யாசின் ஓதுங்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். உயிர் பிரிந்ததிலிருந்து மையத்தை குளிப்பாட்டும் வரை அதன் அருகில் அமர்ந்து திருக்குர்ஆனை ஓதாதீர்கள். குளிப்பு கடமையான மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பெண் மையத்திற்கு அருகில் செல்ல வேண்டாம். மரணச் செய்தி கேட்டவுடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிக்கொள்ளுங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்பமான நேரத்தின் போது ஒருவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதினால் அவருக்கு 3 நன்மைகள் கிடைக்கும். அவர் மீது இறைவனின் கருணையும் சாந்தியும் இறங்குகிறது. சத்தியத்தின் தேர்தலுக்கான நற்செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. அவனுடைய நஷ்டத்துக்கு ஈடு தரப்படுகிறது. நஷ்டமான பொருளை விட சிறந்த பொருள் ஈடாக அளிக்கப்படுகிறது. ஆதாரம் தப்ரானி. மரண துக்கத்தால் கூச்சலிடாதீர்கள், குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். துக்கத்தினால் கண்கள் கண்ணீரை சிந்தத்தான் செய்யும். இது இயற்கையான ஒன்றுதான். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குமாரர் இப்ராஹிம் அலி அவர்கள் இறந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் பீரிட்டது. இதே போன்று தன் மகள் ஜைனப் அலி அவர்களுடைய மகளார் காலமான போதும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்பட்டது. இது குறித்து அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, இறைவன் தன் அடியார்களுடைய இதயத்தில் இரக்கத்தை விதித்து விட்டான், இன்னும் இரக்கம் காட்டுவோர் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான் என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் துக்கத்தின் காரணமாக தங்கள் சட்டையை கிழித்து கொண்டும் கன்னங்களில் அடித்து கொண்டும் அறியாமை காலத்தை போன்று ஒப்பாரி வைக்கின்றார்களோ அவர்களுக்கும் நமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. உயிர் பிரிந்துவிட்டால் மையத்தின் கை மற்றும் கால்களை நேராக்கி விடுங்கள், கண்களை மூடி விடுங்கள், தலையை அசைய விடாதீர்கள். கால்கள் அசையாமல் 2 பெருவிரல்களையும் கட்டி உடல் முழுவதையும் மூடி வைத்து விடுங்கள். பிஸ்மில்லாஹி வா அலா மில்லதி ரசூலுல்லாஹி. இறைவனுடைய திருப்பெயரால் மற்றும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் என்று ஓதிக்கொள்ளுங்கள். அதற்கடுத்து மக்களுக்கு செய்தி சொல்லுங்கள். பின்னர் மண்ணறையில் மையத்தை இறக்கும் போது இதே பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளுங்கள். இறந்தவருடைய நன்மைகளை மட்டுமே பேசுங்கள், அவருடைய தீய செயல்களை பற்றி பேசாதீர்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்தவர்களுடைய நன்மைகளை பேசுங்கள், அவர்களுடைய தீமைகளை பற்றி பேசாது வாயை மூடிக்கொள்ளுங்கள். ஆதாரம் அபூ தாவூத். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இறந்து விடுவாரானால் அவருடைய அண்டை வீட்டார் 4 பேர் அவர் நல்லவர், இரையச்சம் உள்ளவர்தான் என்று சாட்சியம் அளித்தால் அப்போது அல்லாஹ் உங்களுடைய சாட்சியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னும் அவரை பற்றிய தீமையான விஷயம் எது உங்களுடைய நினைவில் இல்லையோ அதை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுகின்றார். ஆதாரம் இப்னு ஹிப்பான். நபி தோழர்கள் ஒரு ஜனாசாவை புகழ்ந்து கொண்டிருந்த போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவருக்கு சுவனம் கட்டாயமாகிவிட்டது. மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை சுவனவாசி என்று கூறுகிறீர்களோ அவரை அல்லாஹ் சுவனத்துக்கு அனுப்பி விடுகின்றான். இன்னும் நீங்கள் யாரை நரகவாசி என்று கூறுகிறீர்களோ அவரை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பிவிடுகின்றான். ஆதாரம் புகாரி முஸ்லிம். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றாலோ அல்லது ஒரு ஜனாசாவில் பங்கு கொண்டாலோ நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். ஏனெனில் வானவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஆமீன் என்று கூறுகிறார்கள். ஆதாரம் முஸ்லிம்.
எப்பொழுதுமே மரண செய்தி கேட்டதும் பொறுமையுடனும் நிலை குலையாமலும் இருங்கள். இறைவனுக்கு நன்றி கொள்ளும் சொற்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய மகன் இறந்து போனதை ஒருவர் பொறுத்து கொண்டால் அப்போது இறைவன் வானவர்களிடம், நீங்கள் என்னுடைய அடியானின் பிள்ளை உயிரை பிடித்து கொண்டீர்களே என்று கேட்பான். அதற்கு வானவர்கள், இறைவா, நாங்கள் நீ ஏறியதை செய்கின்றோம் என்று கூறுவார்கள். பின்னர் இறைவன், நீங்கள் என்னுடைய அடியானின் இதயத்தை பறித்து கொண்டீர்கள் என்று கூறுவார். அதற்கு அவர்கள் ஆமாம் என்று கூறுவார்கள். அப்போது இறைவன் வானவர்களிடம் கேட்பான், அதற்காக என்னுடைய அடியான் என்ன கூறினான்? அதற்கு வானவர்கள், அவன் உன்னை புகழ்ந்துவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினான் என்று கூறுவார்கள். இதனை கேட்ட இறைவன், அவருக்காக சோனத்தில் ஓர் இல்லத்தை எழுப்பி அந்த இல்லத்திற்கு பைத்தல் ஹம்த், புகழின் இல்லம் என்று பெயரிடுங்கள். ஆதாரம் திர்மிதி. மையத்தை இறந்து போனவரை குளிப்பாட்டும் விஷயத்தில் தாமதிக்காதீர்கள். குளிப்பாட்டுவதற்கான தண்ணீரில் இளந்த இலையை போட்டுக்கொள்ளுங்கள். முடிந்தால் தண்ணீரை இளஞ்சூடாக ஆக்கிக்கொண்டால் நல்லது. மையத்தை சுத்தமான பலகை போன்றவற்றில் படுக்க வைத்து அதன் மீது ஒரு துணியை போட்டு அதன் மர்ம உறுப்புகளை முதலில் சுத்தம் செய்யுங்கள். பின்னர் மர்ம உறுப்புகளை மூடிக்கொண்டே மையத்திற்கு ஒழுவை செய்துவிடுங்கள். மையத்திற்கு ஒழு செய்யும் போது அதன் மூக்கு மற்றும் வாயில் நீர் செலுத்துவது கட்டாயமில்லை. ஆனாலும் அவற்றை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். மையத்தை குளிப்பாட்டும் போது அதன் காது மற்றும் மூக்குகளில் தண்ணீர் புகுந்து விடாதிருப்பதற்காக அவற்றில் பந்தை வைத்து அடைத்துக் கொள்வது நல்லது. தலையை சோப்பிட்டு நன்றாக குளிக்க வையுங்கள். முதலில் மையத்தை வலப்பக்கமாக படுக்க வைத்து தலை முதல் கால் வரை நன்றாக குளிப்பாட்டுங்கள். பின்னர் இடப்பக்கமாக மையத்தை படுக்க வைத்து தலை முதல் கால் வரை நன்றாக குளிப்பாட்டுங்கள். பின்னர் ஈரமாக இருக்கும் அந்த துணியை அகற்றிவிட்டு காய்ந்த சுத்தமான துணியை மையத்தின் மீது போட்டு பாயில் வைத்து கபன் என்னும் ஆடையை அணிவித்து விடுங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மையத்தை குளிப்பாட்டி அதன் குறைகளை பிறரிடம் சொல்லாதவருக்காக அல்லாஹ் அவருடைய 40 பெரும் பாவங்களை மன்னிக்கின்றான். மையத்தை கபரில் இறக்குபவர் அதற்கு ஹசர், மறுமை நாள் வரை வீடு அமைத்தவர் போன்றாவார். மையத்திற்கு நடுத்தர வகையிலான வெள்ளை ஆடை கொண்டு கபனிடுங்கள். மையத்திற்கு நீங்கள் இடும் கபன் ஆடை மிகவும் உயர்ந்ததாகவோ அல்லது மிகவும் மோசமான துணியாகவோ இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண் மையத்தாக இருக்குமானால் அதற்காக 3 துணிகளை ஒதுக்கி கொள்ளுங்கள். ஒன்றை கீழாடையாகவும் மற்றொன்றை மேலாடையாகவும் ஆக்கிக்கொண்டு மையத்துடைய கால்களையும் தலையையும் மறைக்கும் முகமாக மற்றொரு நீண்ட துணியை பெரியதாக எடுத்துக்கொண்டு மையத்தை முழுமையாக மூடுங்கள். கபன் துணி மையத்தை முழுமையாக மூடிக்கொள்ளும் விதத்தில் அதன் அகலத்தையும் கணக்கிட்டு கொள்ளுங்கள். மையத்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆடையை தவிர தலையை கட்டுவதற்கு சுமார் 1 கதம் அகலமுடைய 1 கதத்துக்கும் சற்று அதிக நீளமான துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அக்குளிலிருந்து முழங்கால் வரை மூட மற்றொரு துணியை வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் மையத்திற்கு கபனிடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சோனத்தில் கந்துஸ் மற்றும் இஸ்தபரக் எனும் ஆடைகளை அணிவிப்பான். ஆதாரம் ஹாக்கிம். மையத்தை மண்ணறையின்பால் எடுத்துச் செல்லும் போது விரைவாக எடுத்துச் செல்லுங்கள். ஏனெனில் ஒருமுறை அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை அடக்கம் செய்வதை விரைவுபடுத்துங்கள் என்று கூறிய போது, இறைத்தூதர் அவர்களே, நாங்கள் மையத்தை எந்த அளவுக்கு வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இப்னு மஸ்ஊத் ரலி அவர்கள் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார்கள். அதற்கு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஓடுவதை விட சற்று மெதுவாக எடுத்து செல்லுங்கள். ஏனெனில் அந்த மையத்து நல்லதாக இருப்பின் நீங்கள் அதை அதன் நல்லதின்பால் விரைவாக கொண்டு செல்கிறீர்கள். அல்லது அது தீயதாக இருப்பின் அந்த தீயதை நீங்கள் உங்களை விட்டு விரைவாக தூரமாக்கி விடுகிறீர்கள் என்று விளக்கி கூறினார்கள். ஆதாரம் அபூ தாவூத். ஜனாசாவுடன் நடந்து செல்லுங்கள். ஒருமுறை அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுடன் நடந்து சென்று கொண்டிருக்கையில் சிலர் வாகனத்தில் அமர்ந்தவாறு வருவதை கண்டார்கள். அப்போது வானவர்கள் நடந்து வரும்போது, நீங்கள் மிருகங்களின் முதுகுகளில் அமர்ந்து கொண்டு வர உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு திரும்பும்போது நீங்கள் வாகனத்தில் அமர்ந்து வருவதில் ஒன்றும் தவறில்லை. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஜனாசாவுடன் நடந்து சென்றுவிட்டு பின்னர் திரும்பும்போது குதிரையில் அமர்ந்தவராக திரும்பி வந்துள்ளார்கள். ஜனாசா வருவதை கண்டால் எழுந்து நின்று கொள்ளுங்கள். அதனுடன் செல்ல நாட்டம் இல்லை என்றால் அது சற்று தூரம் செல்லும் வரை நின்று கொண்டிருங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஜனாசாவை கண்டால் நின்று கொள்ளுங்கள். ஜனாசாவுடன் செல்வோர் அதனை கீழே வைக்கும் வரை உட்காரக்கூடாது. ஜனாசா தொழுகைக்காக ஏற்பாடு செய்யுங்கள். ஜனாசாவுடன் செல்ல அதற்கு தோள் கொடுக்க முயற்சி செய்யுங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிம் ஜனாசாவுடன் செல்ல வேண்டும் என்பது கடமையாகும். மேலும் கூறினார்கள், ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொள்கிறார் மேலும் ஜனாசா தொழுகை தொழுகிறார் எனில் அவருக்கு ஒரு கீராத் நன்மை அளிக்கப்படும். தொழுகைக்கு பிறகு நல்லடக்கம் செய்யும் போதும் அதில் பங்கு கொண்டால் அவருக்கு 2 கீராத் நன்மை அளிக்கப்படும். ஒருவர் வினவினார், 2 கீராத் என்பது எவ்வளவு அளவை குறிக்கும்? அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், 2 மலைகளுக்கு சமமானது. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். மன்னரை வடக்கு தெற்காக நீல வாக்கில் தோண்டப்பட வேண்டும். மையத்தை கிப்லாவை நோக்கி வைத்து மண்ணறையில் இறக்க வேண்டும். மையத்தில் லேசாக இருக்கும் பட்சத்தில் மண்ணறையில் 2 இறங்கினால் போதுமானது. இல்லையில் தேவைக்கேற்ப 3 அல்லது 4 பேர் இறங்கலாம். மையத்தை இறக்கும் போது கிப்லாவை நோக்கி இறக்க வேண்டும். பின்னர் கவன் மூடியிருக்கும் முடிச்சுக்களை அவிழ்த்து விட வேண்டும். மையத்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மண்ணறையில் இறக்கும் போது மேல்புறம் பர்தா திரை அமைத்து கொள்ள வேண்டும். மண்ணறையினுள் மண்ணை தலைப்பக்கத்திலிருந்து போட ஆரம்பிக்க வேண்டும். 2 கைகளிலும் மண்ணை நிரப்பி 3 தடவை மண்ணறையில் போட வேண்டும். முதல் தடவை போடும்போது மின்ஹா ஹலக்னாகும் என சொல்லியும், 2வது தடவை போடும்போது வௌபிகா நூ ஈதுக்கும் என சொல்லியும், 3வது தடவை மின்ஹா நுக்ரிஜுகும் தாரதன் உக்ரா என சொல்லியும் கைப்பிடி மண்ணை போட வேண்டும். மையத்தின் மண்ணறையை அதிகமாக உயர்த்தாதீர்கள், சதுரமானதாகவும் அமைக்காதீர்கள். மண்ணறையிலிருந்து எந்த அளவு மண்ணை வெளியே எடுத்தீர்களோ அதே அளவு மண்ணை கொண்டு மண்ணறையை மூடிவிடுங்கள். பிறகு சற்று தண்ணீரை அதன் மீது தெளித்து விடுங்கள். அடக்கம் செய்த பிறகு சற்று நேரம் மண்ணறை அருகில் நின்று கொண்டிருங்கள். மையத்துக்காக பாவ மன்னிப்பு துஆ செய்யுங்கள். திருக்குர்ஆன் வசனங்களிலிருந்து சிலவற்றை ஓதி அதன் புண்ணியத்தையும் நன்மையையும் மையத்திற்கு சேர்ப்பியுங்கள். பாவமன்னிப்பு கோரும்படி மக்களின் கவனத்தை கவருங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை நல்லடக்கம் செய்த பிறகு தாமும் பாவ மன்னிப்பு கூறுவார்கள். மற்றவர்களுக்கும் இவ்வாறு கூறி அறிவுறுத்துவார்கள். இது கணக்கு வழங்கும் நேரமாகும். நம் சகோதரர் உறுதியாக இருக்க பிரார்த்தனை புரியுங்கள். மேலும் பாவ மன்னிப்பு கோருங்கள். ஆதாரம் அபூ தாவூத். நண்பர்கள், உறவினர்கள் அல்லது அண்டை வீட்டார் எவராவது மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் வீட்டுக்கு 1 முறை அல்லது 2 முறை உணவை அனுப்பி வையுங்கள். ஏனெனில் அவர்கள் துக்கத்தில் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஜாஃபர் அலி அவர்கள் ஷஹீதாகி விட்டார், இறைவழியில் கொல்லப்பட்டார் என்னும் செய்தி கேட்டவுடன் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜாபர் அலி அவர்களின் வீட்டாருக்கு உணவு அனுப்பி வையுங்கள். இன்று அவர்கள் துக்கத்தில் மூழ்கி இருப்பார்கள். ஆதாரம் திர்மிதி. 3 நாட்களுக்கு மேலாக துக்கம் கடைபிடிக்காதீர்கள். ஆயினும் ஒரு பெண்ணின் கணவர் மரணம் அடைந்து விட்டால் அவள் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கலாம். அன்னை உம்மு ஹபீபா ரலி அவர்களின் தந்தையார் அபு சுபியான் ரலி அவர்கள் காலமான போது ஜைனப் ரலி அவர்கள் அன்னை உம்மு ஹபீபா ரலி அவர்களிடம் துக்கம் விசாரிக்க சென்றார். அப்போது அன்னை உம்மு ஹபீபா ரலி அவர்கள் நறுமணத்தை வரவழைத்தார்கள். குங்குமமும் மஞ்சளும் கலந்த நிறத்தில் அது இருந்தது. அதனை தன் பெண் பணியாள் முகத்தில் தடவினார்கள். பிறகு தன் முகத்தில் தடவி கொண்டார்கள். அடுத்து கூறினார்கள், இறைவன் சாட்சியாக இருக்கட்டும், எனக்கு இப்போது நறுமணத்தின் தேவை இருக்கவில்லை. ஆனால் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதை நான் செவியுற்றிருக்கின்றேன். எந்த பெண் இறைவன் மீதும் மறுமை மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாளோ அவள் மையத்திற்காக 3 நாட்களுக்கு அதிகமாக துக்கம் அனுசரிக்க வேண்டாம். ஆயினும் அவளது கணவன் மரணம் அடைந்து விட்டால் துக்கத்தின் காலம் 4 மாதம் 10 நாட்கள் மட்டுமே ஆகும். ஆதாரம் அபூ தாவூத். தம் வசதிக்கேற்ப மையத்தின் சார்பாக தானம் தர்மம் செய்யுங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நபிவழிக்கு மாற்றமான சடங்குகளில் ஈடுபடுவதிலிருந்தும் கண்டிப்பாக விலகி இருங்கள். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.